இப்போது பரபரப்பான அரசியல் சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிவிட்டார். பாஜகவிலிருந்து தனியாக வந்து புது கட்சி ஆரம்பித்து தனி கட்சியாக வந்து தமிழ்நாட்டை ஆளப் போகிறாருன்றது பரபரப்பான நியூஸு. அண்ணாமலை வந்து பாஜகவிலிருந்து விலகினாரான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விலகணும்னு தான் நானும் சொல்லுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்துல் கலாம் கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்தவன் அரசியலுக்கு வரணும். படித்தவன்லாம் அரசியலுக்கு வந்தால் தான் இந்த நாடும் இந்த வீடும் நன்மை நிறைய கிடைக்கும், இந்த நாடும் உருப்படும்னு சொன்னார். அப்துல் கலாம் கனவை வந்து நான் வந்து கண்டிப்பாக மதிக்கணும், எல்லோரும் மதிக்கணும். படித்தவங்களாம் அரசியலுக்கு வந்தால் தான் இந்த நாடு கொஞ்சமாவது நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து எப்படி என்னுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கலைஞர் ஆட்சி பார்த்தோம், ஜெயலலிதா ஆட்சி பார்த்தோம், எடப்பாடி ஆட்சி பார்த்தோம், ஸ்டாலின் ஆட்சி பார்த்துட்டோம், இப்போ விஜய் ஆட்சி பார்த்துட்ருக்கோம். சரி, நம்மளும் சிங்கப்பூர், மலேசியா நண்பர்கள்லாம் போயிட்டு வரப்போலாம் சொல்லுவாங்க. பல ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சுத்தமான ரோடு ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், காற்று ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சுத்தமான நாடு எங்கேயாவது இருக்கா நம்ம தமிழ்நாட்டில்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இருக்காது. சரி, ஓகே, ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம். அங்கேருந்து வந்து பார்த்தா இங்கே நல்லா இருக்குன்னுவாங்க, இங்கேருந்து பார்த்தா அங்கே நல்லா இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த வசதி, ரோடு வசதி ஆகட்டும், வீட்டு வசதி ஆகட்டும், தண்ணி பிரச்சனை, இது எல்லாமே வந்து மற்ற நாட்டில் மாதிரி நம்ம நாட்டிலையும் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், டெவலப் பண்ணணும் தான் நமக்கும் ஆசை. சரி, எந்த அரசியல் கட்சியாவது இதை டெவலப் பண்ணுமான்னு பார்த்தா இதுவரையிலையும் எந்த அரசியல் கட்சியும் இதை டெவலப் பண்ணதா எனக்கு தெரியல. நான் சமீபத்தில் ஜெயலலிதா தோற்று மறுபடியும் ஜெயிச்சப்போ கூட நான் நினச்சேன், சரி அந்த அம்மா கடைசியாக ஜெயிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆட்சி நடத்தும், எப்படியாவது மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அவங்க ஜெயிலுக்கு போய் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார், எடப்பாடி முடிஞ்சளவு போராடி ஏதோ முடிச்சிட்டாரு. அடுத்து ஸ்டாலின் ஆச்சு 5 வருஷம் ஏதாவது நடக்கும், மாறுதல் நடக்குன்னு பார்த்தா அப்பவும் நம்ம நடக்கலை. நிறைய எதிர்பார்த்தா அது நடக்கலை. ஆனால் இப்போது விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சரி ஓகே ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா அந்த அறிகுறி நம்ம கண்ணு கெட்டின தூரம் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, அடுத்தது யார், அடுத்த ஒரு தலைமுறை யாராக வருவான்னு பார்த்தா இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் நமது அண்ணாமலை, பாஜகவின் தலைவர், முன்னாள் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 30-40 வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்தியும் பாஜகவையும் அனுமதிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போவும் சரி, இன்றைக்கி வரையுமே எவ்வளோ தான் நம்ம படித்து பகுத்தறிவு நமக்கு என்ன தான் வந்தாலும் பாஜகன்ற ஒரு வெறுப்பை நம்ம உண்டு பண்ணதுனால இதுவரையும் பாஜக வந்து உள்ளே வரவே இல்லை. அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, இந்த 2 ஸ்டேட்லேயும் வந்து வராமல் இருந்தது. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் வந்துச்சு வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டேட் தான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிற 2 ஸ்டேட் இது தான். ஆனால் அப்படி இருந்தும் பாஜகவில் போய் இணைஞ்சு பாஜக அப்படின்ற தெரிய வச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் அண்ணாமலை மட்டும்தான். ஏன்னா அவர் வேல் யாத்திரை ஆரம்பித்து அவர் போகிற இடத்துலலாம் ப்ரெஸ் மீட் 1 to 1 நேருக்கு நேர் போல்டாக பேசுவார். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற ஒரு ஆள். அதுவும் வந்து திறமையான ஒரு மூளை உள்ள ஆள், திறமையான அரசியல் ஞானம் உள்ள ஆள், அரசியல் அறிவாளி, அரசியல் ஞானி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு எந்த பாயிண்ட் எப்படி கேட்டாலும் இந்த பேப்பர் பார்க்குறதோ பார்த்து படிக்கிறதோ இல்லை யோசித்து பேசுகிறதோ இல்லாமல் 1 to 1 டான்னு பேசுகிறப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாசு, ஒரு கிரேஸ் உண்டாச்சு. ஆனால் அந்த மாசு கிரேஸும் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாஜகவையும் கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு வந்தார். பெருசாக பாஜக வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் சொல்லாமல் இருக்கிற ஆட்சியை இவ்வளோ குறை, இவ்வளோ நிறைகள், இவ்வளோ இது இருக்குது, இதை பண்ணுங்கன்னு சொல்லி தைரியமாக கேள்வி கேட்ட ஒரு ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் சொல்லலாம் சீமான் கூட நிறைய சீமான் பேசியிருக்காரு. ஆனால் இப்படி ஒன்று பேசுவார், அப்படி ஒன்று பேசுவார், திடீர்னு சமாதானமாக போவார். ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் இல்லை, ஓப்பன் டாக்காக போல்டாக பேசினாள். அந்த பேச்சுக்காக தான் நமக்கு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது செயலையும் காட்டுவார் நினச்சா, ஆனால் உண்மையிலே கண்டிப்பாக காட்டினார். எல்லா அரசியல் தகவலோடு சகஜமாக பேசுகிறதாகட்டும், பழகிறதாகட்டும், அந்த பாஜகவுடைய அந்த ஒரு கட்சியை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது பாதாளத்தில் எந்த ஒரு கட்சி அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் மேலே தூக்கி வந்து நிமிர்ந்து நிற்க வைக்கணும். அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஃபேன்ஸு, அண்ணாமலை கிரேஸு, அண்ணாமலைக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸு, காலேஜ் பசங்க ஃபாலோவர்ஸ்னு இந்த மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்து ஒரு நெட்வொர்க்கை சூப்பராக க்ரியேட் பண்ணவர். இந்த பாஜக அவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துச்சுன்னா, அவரை தூக்கி சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை எடப்பாடிக்கும் அவருக்குன்னா அதை வந்து பேசி தீர்த்துருக்கலாம். இல்லை 2 பேரையும் வச்சு ஏன் இப்போது அமித்ஷாவில் மோடியால் முடியாதா, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியாது. அவங்களும் சுயநலமாக அண்ணாமலையை வெளியே துரத்திட்டாங்க. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இது வேறு கட்சியில் ஏதாவது நடந்திருந்தால் அந்த கட்சி பக்கமே போயிருக்க மாட்டாங்க அந்த நிர்வாகி. ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் இல்லாமல் திருப்பி போய் அவருக்காக ஓட்டு கேட்டார். திருப்பி அவங்க அதிமுகவும் பாஜகவும் ஓட்டு கேட்டார், பிரச்சாரம் போனார், எல்லாத்துக்குமே கூட பழகினார். ஆனால் அந்த கஷ்டத்தையும் அந்த இதையும் அவர் வெளியே காட்டிக்கவே இல்லை. அந்த ஒரு கட்சி நிர்வாகத்திறனும்
அவருக்கு வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக அதை பாலிஷாக பண்ணிடுறாரு. ஓவராக பேசலை, ஓவராக வாய் விடல. இப்போ சாதாரணமாக போய் பேசுகிறாங்க இல்லையா, ஆன்னு கத்தலை, என்ன ஒரு கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படிலாம் ஒரு சவால் விடல, பேசலை. பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதுதான் அண்ணாமலை. உண்மையிலே வந்து அண்ணாமலை ஏன் நமக்கு வந்து எனக்கு ஏன் ஃபஸ்ட்டில் ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்கிறேனே, இந்த நேர்மையான பேச்சு. நீங்கள் 1000 விமர்சனம் அவங்கள வைக்கலாம், நானும் நிறைய கேட்டுருக்கிறேன், பார்த்துருக்கேன். இந்த இப்போ கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், அவர் வாட்சுக்கு பில்லு தரல, அது தரல, இது தரல, சொன்னார் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் பின்னாடி எவ்வளோ பேசினாலும் சொன்னாலும், ஆனால் எனக்கு என்னென்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை என்ன வருதுன்னா, ஒரு கட்சிக்காக நேர்மையாக இருந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் நேர்மையாக இருப்பான்றது எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது ஐபிஎஸ்சில் வந்து நிறைய படிச்சிருப்பார். ஐபிஎஸ்னால் பயங்கரமாக மூளை, எப்படி சொல்கிறதுனா இந்த அரசியல் பொது அறிவும் அரசியலும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போது அந்த நாட்டு வளர்ச்சிக்காக கொஞ்சமாவது அவங்க முயற்சி எடுப்பாங்கன்றத 100%. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸ்னால் ஒரு மாநிலத்தையும் நிர்வாகம் பண்ணுறது. ஏன் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவே அவங்க நிர்வாகம் பண்ணுறது அவங்க தான். ஏன்னா இப்போ நம்ம பிரதமரே இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இவ்வளோ ஆஃபீஸர் இருப்பாங்க. நம்ம முதலமைச்சரே இருந்தாலும் இவங்களுக்கு கீழே இவங்க ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய இன்புட்டும் அந்த கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் முடித்த அண்ணாமலை கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பித்து நின்னார்னா கண்டிப்பாக 100% 2030-31 தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிப்பார். இதில் எந்த மாற்றும் கருத்து இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு கிரேஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து யாருக்கும் பயப்படாமல் 1 to 1 எல்லோரும் கேள்வி கேட்குற அந்த ஒரு திறன் போதும் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு காட்டுறதுக்கான முதல் படி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நடிகருக்கு எவ்வளோ ரசிகர் கூட்டம் வருமோ அந்த மாதிரி சாதாரண ஒரு ஐபிஎஸ் கர்நாடகாவில் ஒரு கலக்குன்னு கலக்குனவர். ஓகேங்களா, அந்த மங்களூர் பல இடத்துல இருந்தார். ஆனால் பெங்களூரில் இருக்கிறப்போ அவர் பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு அவ்வளோ சூப்பராக இறங்கி களத்தில் வேலை செய்வார். இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்குலாம் போய் இறங்கி வேலை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க ஆர்டர் போட்டால் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஸ்பாட்டியே போய் நின்று அவருடைய வீடியோலாம் பார்க்குறப்போ நமக்கே ரொம்ப இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணாமலைக்காக மட்டும் சொல்லலை, எல்லா ஆஃபீஸரும் இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் சட்டம் ஒழுங்கும் எல்லா நாட்டிலையுமே சீராக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் இப்போது ஒரு ஒரு போலீஸ் தவறு பண்ணுவார்னா இப்போ இவர் போகிறப்போ அதுக்கே அவங்க பயப்படுவோம். ஐயோ சார் வந்துட்டு போகிறாருப்பா, சார் டேரெக்டாக பேசிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை டேரெக்டாக நம்ம அவ்வளோ சீக்கிரம் போய் பார்க்க முடியாது, பேச முடியாது. இவரை போய் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணால் பேசிடலாம். இன்றைக்கும் சரிங்க, மற்ற கட்சிங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலையை போய் நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலும் சரி, எங்கே போனாலும் கூப்பிட்டா நின்று பேசுவாருங்க, என்ன விஷயம்னு கேட்பாருங்க. அந்த மனப்பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நடிகனுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்துக்கு ஈக்குவலாக ஒரு தனி ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் முடித்த ஒரு ஆஃபீஸர் புதுசாக கட்சியில் வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு, அவருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசிகர் கூட்டம். அதுவும் அண்ணாமலையை பிடிக்கும். அண்ணாமலை ஆர்மின்னு எத்தனை பேச்சு நம்ம பார்த்தோம். ஐயோ எவ்வளோ பேர் அண்ணாமலையை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கே நான் ஒரு பாஜகவுக்கு ஒரு துளிர் விட்டுதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாஜக இவரை சரியாக பயன்படுத்தாமல் சுத்தமாக அவரை வந்து ஒதுக்குறதுனால இன்றைக்கி தனி கட்சி அவர் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். போயிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. மேலிடம் ஒத்துக்கலை, கண்டிப்பாக நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு தனியாக வரணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் துணையோடு அவர் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார் இல்லையா, அப்போது அவர் கட்சியில் அதே மாதிரி இந்த அவருடைய கட்சியை மக்கள் இயக்கமாக ஒன்று ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாரோட அறிவுரையை கேட்டுட்டு எப்படி சொல்கிறது, சூப்பர் ஸ்டாருடைய ஒரு அனுபவத்தோடும் சூப்பர் ஸ்டாருடைய, ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இன்றைக்கி வரையும் கலெக்ஷனில் பாருங்கள், விஜய் படம் எவ்வளோ மாசாக ஓடுதோ அந்த ஈக்குவலாக இன்றைக்கி ரஜினி படம் அவ்வளோ மாசாக ஓடுதோ, அவ்வளோ கலெக்ஷனில் நம்பர் 1 இருக்குது. அப்போ நீங்கள் காரணம் என்னென்னா விஜய் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ பேர் ரஜினியும் பார்க்குறாங்க. ரஜினிக்கு இவ்வளோ மாசு இருக்கிறப்போ விஜய்க்கும் அவ்வளோ மாசு தான். 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ 5 வருஷத்தில் ஒரு 10 வருஷத்தில் விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா 30 வருஷமாக ரஜினிக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அப்போது அந்த ரஜினியோட சப்போர்ட்டும் ரஜினியோட ஒரு அறிவுரையும் நம்ம அண்ணாமலைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளுமையாக கண்டிப்பாக வருவார். இந்த ஆளுமையை நிலைச்சி நிற்கணும். அண்ணாமலை எவ்வளோ விமர்சனம் வாங்கியிருக்கலாம், பண்ணிக்கலாம். இது தனி கட்சி ஆரம்பிக்க இன்னும் இதுக்கு மேலே வந்து அந்த விமர்சனம்லாம் தள்ளிட்டு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நல்லது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணாமலை அடுத்த 5 வருஷத்தில் அவர் தான் நின்னார்னா முதலமைச்சர். தனி கட்சி ஆரம்பிக்கணும். ரஜினி மாதிரி இன்னும் மிகப்பெரிய இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நடிகர்கள் வராங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் அணைச்சிக்கணும். ஏன்னா எப்படி இப்போ இன்றைக்கி சினிமா ஒரு மேஜிக்கு தான். இப்போ விஜய் வந்து கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு உண்மையிலே கவர்ச்சி பார்த்து போடலைங்க. கவர்ச்சின்றது சினிமா பார்த்து தான் இன்றைக்கி ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் ஆகட்டும்,
ஜெயலலிதா ஆகட்டும். இன்றைக்கி சினிமா இல்லைன்னா இவங்க அரசியல் தலைவர்களே கிடையாது. சினிமாவும் தமிழ் சினிமாவும் தமிழ் அரசியலும் தமிழ்நாடும் பிஞ்சி பிணைந்த ஒன்று. ஓகே, இது பிரிக்கவே முடியாது. இன்றைக்கி எல்லாமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். ஏன் அண்ணாமலையே ஒரு சாங் நடிச்சிருக்காரு, ஏதோ ஒரு படம் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சீன் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்போ அவரும் சினிமாவுக்குள்ளே எப்படி லிங்க் ஆனார் பாருங்கள். அப்போ அந்த ஒரு ராசி இருக்குது, சினிமாவுக்குள்ளே ஒரு லிங்க் ஆனாதான் ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆக முடியும். தலையெழுதுப்படாத தலையெழுத்து. அதனால் அண்ணாமலை சீக்கிரம் டெல்லியிலேருந்து இன்றைக்கி இப்போ வந்துடுவார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். ரஜினி துணையுடன் அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான். இன்னும் ஒரு 5 வருஷத்தும் தீய பணல் பறக்கும். ஏன்னா அண்ணாமலை வந்தால் தான் பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா திமுக கூட இப்போது ரொம்ப நாளாக ஒரு சைலண்ட்டாக இருக்குது. அதனால் அண்ணாமலையும் கூட்டணியில் சேர்ந்தால் இந்த கூட்டணி வேறு லெவலில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. அவர் தப்பு பண்ணால் சொல்லி காமிப்பாங்க, இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார். இப்போ இந்த 3-4 பேரும் சேர்ந்து எவன் தப்பு பண்ணுறான், எவன் தப்பு பண்ணல, இவரை பற்றி அவர் சொல்லுவார், அவரை பற்றி இவர் சொல்லுவார், இவரை பற்றி அவர் சொல்லுவார். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்போ தான் ஒரு உண்மையான ஆட்சியும் உண்மையான நம்பிக்கையும் தமிழ்நாடு உருப்புறதுக்கான முக்கியமான விஷயங்கள் நடக்குன்றதை மனசார சொல்லிக்கிறேன். அண்ணாமலை வாங்க, வளர்க, கட்சி ஆரம்பிங்க, ஜெயிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.